தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன். அம்மா வாங்க, ஐயா வாங்க, தந்தூரி சிக்கன் வாங்க, ஓடி வாங்க. தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன். நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வியாழக்கிழமை தானே, எல்லாரும் சிக்கன் தாராளமா சாப்பிடுவாங்களே. வெள்ளிக்கிழமையா இருந்தா கூட நான் பேசுற பேச்சுல சிக்கனை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. தந்தூரி சிக்கன் வாங்கலையோ, தந்தூரி சிக்கன். இன்னது எல்லாரும் வராங்க போறாங்க, அவங்க பாட்டில் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. சரி, ஏதாவது ஆஃபர் கொடுப்போம். என்ன எல்லாரும் வீட்டுல கறி எடுத்து சமைச்சிருப்பாங்களோ, ஒருத்தியாவது காணும். கடமை எச்சை பலனை எதிர்பாராதன்னு சும்மாவா சொன்னாங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். வர்ற நேரம் கஸ்டமர் வருவாங்க. கருப்பு வட்டிவம் பூண்ட வர்றான், கிழக்கு ரூபம் பார்த்த வர்றான், நெருப்பு கண்கள் உள்ள வர்றான், முறுக்கு மீச கொண்ட வர்றான், நெருப்பு கண்கள் உள்ள வர்றான், முறுக்கு மீச கொண்ட வர்றான். என்னடி நீலாம்பரி, பங்குனு வெயில் பல்ல கட்டிக்கிட்டு இருக்கு, என்னவோ குளிர்ன நடந்த மாதிரி ஊன்ற. என்ன சின்ன பொண்ணு கடைய போட்டுட்ட போல. வாடி நீலாம்பரி, நான் தான் கடையை போட்டேனே, நீ ஒரு போனி போடுறது. ஓஹோ, முத போனி இன்னைக்கு நான் தானா? ஏண்டி கட்டமரக்கா, வாங்கி தந்தூரி சிக்கனை சாப்பிட்டு பாருண்டி. ஏண்டி லைட் ஹவுஸ், என்ன பார்த்தா கட்ட மறக்காங்க? அப்ப சரி, குட்டமரக்கா. சின்ன பொண்ணு, உன்கிட்ட நீ இப்படி பேசுறதுக்கு வாங்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் சிக்கனை பார்த்தோன்னே வாயில எச்சு ஊறுதே. அட வெக்கம் கெட்டவளே, இதுக்கே எதுக்கு நீ வெள்ளைன்னு சொல்லிய மாலையணும்? அதனாலதான் நைட்டியை போட்டுட்டு வந்திருக்கேன். நீ நைட்டியை போடு இல்ல மண்டையை போடு, முதல்ல சிக்கனை வாங்கி வாயில போடு. என்னடி இது, திடீர்னு தந்தூரி சிக்கன் விற்க ஆரம்பிச்சிட்ட? நான் தந்தூரி சிக்கன் விற்க போறேன்னு ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சா கொட்ட முடியும்? அப்படி இல்ல, சிக்கன் விற்கிறதா இருந்தா 4 பேருக்கு தெரிஞ்சா தானே நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு ஓடியாருவாங்க, அதான் சொன்னேன். ஆட போடி நீலாம்பரி, சிக்கன் கடைக்கு எதுக்கடி விளம்பரம்? நம்ம கடையை வச்சா மட்டும் போதும். எங்க இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிட்டு மக்கள் ஓடி வந்துருவாங்கன்னா பாரு. என்னடி மோப்பம் பிடிச்சிட்டு ஓடியாந்துருவாங்கன்னு சொன்ன? அப்ப உன்கிட்ட சிக்கன் வாங்குறவங்க எல்லாரும் நாயா? அட நாயி நாயி, அப்படி சொல்லல, இதோட ஸ்மெல்லுக்காக ஆசைப்பட்டு எல்லாரும் என்கிட்ட வருவாங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த பால் போட்டாலும் கோல் அடிக்கிறாளே, இவளை எப்படி கவுக்குறது? அப்படியே கவுத்து கிழிச்ச, இங்க வா. ஆமா, தந்தூரி சிக்கன் ஸ்மெல் எப்படி இருக்கு? நல்ல சூப்பரா இருக்குடி. எப்பாட, நான் கூட பயந்தே போயிட்டேன். நேத்து செத்த கோழியே இன்னைக்கு வச்சிருக்கோம், ஒருவேளை நாத்து அடிக்குதோன்னு பார்த்தேன். ஸ்மெல் எதுவும் வரல போல. செத்து 2 மணி நேரத்துல எப்படியோ பிரிச்சுக்கள் எடுத்து வைக்க போய் இன்னைக்கு காசாக்கியாச்சு. ஏன்டி சின்ன பொண்ணு, சிக்கன் எல்லாம் நிறைய வச்சிருக்கியே, காசு நிறைய செலவு பண்ணி வாங்குனியோ? பின்ன காசு செலவு பண்ணாம யாரோ செத்து போன கோழியை தூக்கி குப்பையில போட்டதை எடுத்துட்டு போய் வீட்டுல போய் உரிச்சு பிரிச்சுக்களை வச்சு இன்னைக்கு அது தந்தூரி சிக்கன் போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன இவ ஏதோ கதை கதையா சொல்றாளே, ஒருவேளை இவ இப்படிதான் செஞ்சிருப்பாளோ? இருந்தாலும் சிக்கனை பார்த்துட்டு சாப்பிடாம போக முடியலையே, வாயில எச்சு ஊறுதே. தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன், சூப்பரான மசாலா போட்டு சுவையா எடுத்து வச்ச தந்தூரி சிக்கன் தந்தூரி சிக்கன். ஏன்டி சின்ன பொண்ணு இப்படி கூவுன்னு கூவுறியேட்டி, என் காசெல்லாம் செலவாயிரும் போல. சிக்கன் என்ன ஓசிலையா வரும்? காசு கொடுத்தா தான் வரும். அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, கரண்ட் பில்லு கட்டத்தான் 300 ரூபாய் எடுத்து வச்சேன் பாத்துக்க. ஆனா தந்தூரி சிக்கன் வாங்கிட்டா காசு குறைஞ்சு போகுமே. ஓஹோ, இவகிட்ட 300 ரூபா இருக்கா? இது எப்படி டிப்புடுங்கிறது? வேற எப்படி ஒரு பிளேட் 300 ரூபான்னு சொல்லிட வேண்டியதான். சின்ன பொண்ணு, தந்தூரி சிக்கன் ஒரு பிளேட் என்ன விலை? வேற என்ன விலை? யானை விலை சொல்ல போறேன், நான் குதிரை விலை சொல்ல போறேனா? ஒரு பிளேட் வெறும் 300 ரூபாய் தான். என்ன இவ, நம்ம கிட்ட 300 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னோம், இப்ப ஒரு பிளேட் 300 ரூபாங்களே. 50 காசையும் கொடுத்தா இதை வாங்க முடியும் போல. ஏ அம்மா, முழு கோழி வாங்கினா கூட 300 ரூபா வராதே, இதெல்லாம் அநியாயம்டி. இங்க பாரு பாப்பாத்தி, ஒன்னு சிக்கன் வாங்க சொல்லி நான் கட்டாயப்படுத்தல. யார் 300 ரூபா கொடுக்குறாங்களோ அவங்க வாங்கிட்டு போகட்டும். கிட்டத்தட்ட 3/4 கோழியை நான் ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். ராணிக்கா, இவ அநியாயமா வேலை சொல்றாக்கா, என்ன பண்றதுனே தெரியலையே. ஓஹோ, ராணியக்கா அங்க நின்னுட்டு இங்க விலை கேட்டு அனுப்புறாங்களா? பின்ன என்னடி, நீ அநியாயான விலை குதிரை விலை சொல்லுவ. சிக்கன் கடை கிட்ட வந்துட்டா ராணியக்காவால திங்காம இருக்க முடியாதான், அதான் அவங்க அங்கேயே நின்னுக்கிட்டாங்க. ஓஹோ, இப்படி வேற வீக் பாயிண்ட் இருக்கா? சிக்கனை பார்த்தா வாயில எச்சு உரிரும் போல, ஸ்மெல்ல பார்த்தா திங்கணும்னு இருக்கும் போல. சரி, விடக்கூடாது, எப்படியாவது ராணியக்கா இங்க இழுத்துற வேண்டியதான். ராணிகா ராணிகா, இங்க வாங்கக்கா வாங்கக்கா. ஏண்டி நீ அநியாய ரேட்டு சொல்ற, ஒரு 100 200 கூட வாங்கலாம், 300 ரூபாய்க்கு யாரடி வாங்குவா? போடி போடி போக்கத்தவளே. ராணிகா ராணிகா, இங்க வாங்கக்கா. எக்கா 300 ரூபா சொல்றா, வராதீங்கக்கா வராதீங்கக்கா. ஏண்டி பாப்பாத்தி, வியாபாரத்தை கெடுத்து இப்படி மண்ணள்ளி போடாதட்டி. அப்ப நீ கொஞ்சம் வேலையை குறைச்சு சொல்லு. உன்ன விலையை குறைங்காலுங்க, என்ன பண்றது? சின்ன பொண்ணு என்ன தாண்டி சொல்றா, நீங்க நின்று கத்துறது எனக்கு கேட்கவே மாட்டேங்கி. எக்கா ஒரு பிளேட்ல 3/4 கோழி கிட்ட வச்சிருக்காளாங்க்கா, 300 ரூபான்றாக்கா. ராணியக்கா, நான் கரண்ட் பில்லு வைக்க 300 ரூபா வச்சிருந்தேன்க்கா. இந்த சிக்கனை பார்த்தனே வாங்கணும் போல இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. ஆமா, ஸ்மெல்ல அங்க வரைக்கும் ஆளை கட்டி இழுக்குது. சின்ன பொண்ணு, இதை பார்த்தாலே நாக்குல எச்சு வருதே, ஒரு 50 ரூபாய் குறைச்சு கொடுக்க கூடாதாட்டி? 300 ரூபான்னு அநியாயமா இல்ல? ஏக்கா, முழு கோழியை 400 ரூபாய்க்கு விற்கிறாங்கக்கா. நான் கிட்டத்தட்ட 3/4 கோழி வச்சிருக்கேன்க்கா. 300 ரூபாய் தந்தா குறைஞ்சா போறீங்க? ஏண்டி, நீ விற்கிற சூத்த கத்திரிக்காயில இருந்து விளைஞ்ச வெண்டைக்காய் வரைக்கும் நாங்க தானே வாங்குறோம். இதை ஒரு 50 ரூபாய் குறைச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சா போவ? அதானே இதான் நோதானேன்ட்டு வந்துருவா. சரி, ஒரு 50 ரூபாய் குறைச்சு தரேன். சரி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சிக்கன் தந்தூரி குடி. ஆமா சின்ன பொண்ணு, இந்த சிக்கன்லாம் நல்லா ஃப்ரெஷ் சிக்கன் தானே, எதுவும் செத்து போன கோழி இல்லையே? ஆகா, இவளுக்கு குறைஞ்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாளுங்களே. வாங்குறவளையும் வாங்க விடாம ஆக்கிடுவாளுங்க போல. இல்லக்கா இல்ல, என் மனசாட்சியை தொட்டு உண்மையை சொல்றேன், இதெல்லாம் செத்து போன கோழி. என்னடி இவளே ஒத்துக்கிட்டா செத்து போன கோழின்னு?
பாத்தீங்களாக்கா இவ ஃப்ராடுத்தனத்தை? செத்து போன கோழியை நம்ம கிட்ட விக்கலான்னு பாக்குறாக்கா. நாம இதை வாங்கி சாப்பிட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்னக்கா பண்றது? ஏன்டி சின்ன பொண்ணு, நான் கேட்கும்போது நல்ல சிக்கன் தானே சொன்னேன், இப்ப என்ன செத்து போன கோழின்ற? இப்போ நான் ஒன்றும் மாற்றி சொல்லலையே, நல்ல ஃப்ரெஷ்ஷான கோழி தான். நீ என்ன லூஸ் ஆட்டி? ஒரு ஆட்ட செத்து போன கோழிங்க, ஒரு ஆட்ட ஃப்ரெஷ் கோழிங்க. ஆக்சுவலா எப்படி கோழிடி? உண்மையை சொல்லுடி. எல்லாரும் இங்கே வாங்க. என்னடி? அந்த கோழி மேலே கையை வச்சு பாருங்க. ஏன்டி இதை வச்சு என்ன சூடா இருக்கான்னு பாக்கையா? இல்ல கோழி மண்டையில கையை வச்சு பார்த்தனா அது கொத்துச்சுன்னா உயிரோட இருக்குன்னு அர்த்தம், கொத்தலன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். என்னடி இது சுத்த பைத்தியக்காரத்தனமாலாம் இருக்கு. பொரிச்ச கோழி எப்படி உயிரோட இருக்கும்? சின்ன பொண்ணு நீ லூசுன்னு தெரியும், இப்படி வடிகட்டினா லூசா இருப்பான்னு நினைக்கல. அதானே கோழி சமைச்சிட்டாலே அதுக்கு உயிர் போயிரும்ல. பின்ன உயிரோட இருக்க கோழியா உயிரோட இருக்க கோழியான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. கோழியை கொண்டா தானே முதல்ல சமைக்கவே முடியும். இல்லட்டி ஏற்கனவே செத்த கோழியை நீ கொன்னியோ நினைச்சேன். ராணியக்கா கடுப்பு மேல கடுப்பேத்தாதீங்கக்கா. ஏற்கனவே செத்த கோழியை எப்படிக்கா கொல்ல முடியும்? இவ சொல்றதும் சரியாத்தான் இருக்கு. செத்த கோழி எப்படி கொல்ல முடியும்? இல்லடி நீ கொல்றதுக்காக நீ கோழி எடுத்திருப்பல்ல, அப்ப அந்த கோழி உயிரோட இருந்துச்சா இல்லையா? உயிரோட இருக்க கோழியை தானே கொல்ல முடியும். செத்த கோழி யாராவது கொல்றதுக்குன்னு எடுப்பாங்களா? என்னக்கா இவ எப்படி பேசினாலும் அப்படியே வாரா. உங்களுக்கு எல்லாம் சரியா கேள்வி கேட்கவே தெரியல. நான் கேட்கறேன் பாருங்க. ஆமா, இவ பெரிய இங்கிலீஷ் ப்ரொஃபசர், கரெக்டா கேள்வியை கேட்டு கிழிச்சிருவா. சின்ன பொண்ணு, ஏன்டி சின்ன பொண்ணு? நான் மட்டும் என்ன என் பேர பெரிய பண்ணு நான் சொன்னேன்? சொல்லுட்டி. சின்ன பொண்ணு, இந்த கோழியை நீ வெட்டும் போது அந்த கோழி உயிரோட இருந்துச்சா இல்லையா? கோழியை கொன்னுட்டு தானடி வெட்ட முடியும். அது சரிதான்டி, அந்த கோழியை கொல்லும் போது அந்த கோழி உயிரோட இருந்துச்சா இல்லையா? இது என்ன கேள்வி இது? கொன்ன கோழி யாராவது திரும்ப கொல்றதுக்கு எடுப்பாங்களா? எப்பப்பா ஒரு தந்தூரி சிக்கன் விற்கிறதுக்குள்ள நம்மள தந்தூரி ஆக்கிறவங்க போல. எத்தனை கேள்வி எத்தனை கேள்வி. ஏன்டி இப்படி அவட்ட குறைஞ்சு குறைஞ்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தா கோழி எல்லாம் எவ்வளவு வாங்கிட்டு போய் தின்றுவாள் கட்டி. ஆமா 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 சின்ன பொண்ணு, ஆக மொத்தம் 250 ரூபாய்க்கு ஒத்துக்கிற அப்படித்தானே? ஆக மொத்தம் நீங்களும் சிக்கன் வாங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படித்தானே? பின்ன என்ன பண்றது? நீதான் கொன்ன கோழியை கொல்ல முடியுமா, கொன்ன கோழியை கொல்ல முடியுமான்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே. சொன்னதையே சொல்லலாம். உங்ககிட்ட எல்லாம் வியாபாரம் பார்க்க முடியாது டீ. இடிக்கீங்களா? சின்ன பொண்ணு ஏதோ ஸ்மெல் வருதே. ஆஹா, கெட்டு போன கோழின்னு ஸ்மெல் வருதோ? ஸ்மெல் சும்மா ஆள தூக்குதுடி. ஓஹோ, மசாலா ஸ்மெல்லா? நான் கூட பயந்தே போயிட்டேன். ஆமா ஆமா, எனக்கு கூட மசாலா ஸ்மெல் சூப்பரா இருக்கிறதுனாலதான் இங்க ஏன் நின்னுட்டேன். 300 ரூபான்னு சொன்னோடனே மூக்க பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சேன். 250 ரூபான்னு சொன்னோடனே சரி இன்னைக்கு 50 ரூபா மிச்சம் நினைச்சு வாங்கிடலான்னு பார்த்தேன். ஆமா ஆமா, இந்த 50 ரூபாய் ஆச்சு. நீ என்ன கோட்டையா கேட்ட போற? அந்த 50 கொடுத்தனா கூட ஒரு சின்ன பீஸா எடுத்து வைப்பேன்ல. போதுண்டிமா போதும். என்கிட்ட இருக்க 300 புடுங்காம நீங்க இடத்த விட்டு என்ன அனுப்ப மாட்டப்பல. ஆட்டையை போடுன்னு பிளான் பண்ணியாச்சுன்னா 5 பைசா இல்லாம ஆட்டையை போடுறதானே ஏன் பழக்கம்? ஏக்கா இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? ஒண்ணு வாங்குங்க, இல்ல வழிய விடுங்க. மத்தவங்களாவது வந்து வாங்கிட்டு போவாங்கல்ல. நீங்களெல்லாம் பார்த்தா உனக்கு சிக்கன் வாங்குறவங்க மாதிரி தெரியலையா? பின்ன வந்ததுல இருந்து வாங்கினா தானே. இப்படியே வழிய மறைச்சிக்கிட்டு நின்னா எப்படி? ஒண்ணு வாங்கு, இல்ல வழிய விடு. என்ன சின்ன பொண்ணே, வாங்குறதுக்கு வேண்டியதானே இவ்வளவு நேரம் நிக்கிறோம். சரி சரி, எங்களுக்கு தந்தூரி சிக்கன் போட்டுக்கா. அக்கா ஒரு பிளேட் 250 ரூபாய். இதுக்கு மேல குறைக்க சொன்னீங்கன்னா ஒரு பீஸை தான் குறைக்க வேண்டியிருக்கும். அம்மாடியா நீ செஞ்சாலும் செய்வம்மா. 250 ரூபாய்க்கு ஒத்துக்கிறோம். ஆமா, ஒரு பீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு சின்ன பொண்ணு? என் கையில இருக்கு பாத்துக்கங்கக்கா, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? பரவாயில்லக்கா, ஒரு பீஸ் நல்ல பெருசா தான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு வசமான சாப்பாடு தான். என் அவளும் 2 வரும் தந்தூரி சிக்கன் வேணும் கட்டிட்டே இருந்தாலும் வெட்டி. நான் வாங்கி கொடுக்க மாட்டேனே பார்த்தா இப்ப நம்ம ஊருக்கு விற்க வந்துட்டு வாங்காம விடுவேனா? கரண்ட் பில்லு கட்ட வச்சிருந்த பணத்தை இப்படி சிக்கன் வாங்கி திங்க போறேனக்கா. நாளை பின்ன கரண்ட கட் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது? வேற என்ன பண்ண முடியும்? சிக்கன் தின்ன கையை மனத்து பாத்துக்கிட்டே இரு. வேண்டாம் சின்ன பொண்ணு, எனக்கு சிக்கன் வேண்டாம் சின்ன பொண்ணு. ஏண்டி போனியே நீ தாண்டி. இப்படி வேண்டான்னு போனா கடை விளங்குமா? உனக்கு கரண்ட் பில்லு கெட்டலனா கூட பரவாயில்ல, 2 தந்தூரி சிக்கன் வாங்கி சாப்பிடு. வயிறும் நிறையும் மனசும் நிறையும். வாசனை வேற ஆள இழுக்குதே. கரண்ட் பில்லா சிக்கனா, சிக்கனா கரண்ட் பில்லா, கரண்ட் பில்லா சிக்கனா. ஐடியா, என் புருஷன்கிட்ட கரண்ட் பில்லு கட்ட வச்சிருந்த பணத்தை காக்கா தூக்கிட்டு போயிட்டுன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு தந்தூரி சிக்கனை பெசாட்டு பார்சல் பண்ணிருது. என்னது காக்கா தூக்கிருச்சுன்னு சொல்ல போறியா? ஆமா ஆமா, இவ புருஷன் ஒரு கேனக்கு இருக்கு. என்ன சொன்னாலும் நம்புவான். காக்கானாலும் சொன்னுவான் நம்புவான், கழுதனாலும் நம்புவான். அது என்னமோ உண்மைதான், கேனக்கு இருக்கு போய் தான். இல்லாட்டி இவ்வளவு வச்சுலாம் குடும்பம் நடத்த முடியுமா? சின்ன பொண்ணு, அது எங்க குடும்ப மேட்டர். அதுக்குள்ள நீ தலையிடப்படாது. இப்ப காக்கா தூக்குனதுன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். சரி, நீ 250க்கு தந்தூரி சிக்கனை போடு. ஐயா, பார்சல் போடுறதுக்கு நாம பேப்பர் கவரெல்லாம் வாங்கலையே. சரி பிளேட்லேயே கொடுப்போம், வேணா கையில தூக்கிட்டு போகல. இங்க பாரு நீலமண்ட நீலாம்பரி, இந்த மாதிரி சிக்கனை வீட்டுக்கு பார்சல் பண்ணி எடுத்துட்டு போனேன்னா பின்னாலே நாய் வரும் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு. அதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு உன் பின்னாலே வீட்டுக்காரர் வருவாரு. நீ எலும்ப தின்னு எங்கேயாவது போட்டிருப்ப, அதை நாய் திங்க. அதை உன் புருஷன் பார்க்க, உன்னை விளக்க மாத்தல் அடிக்க, கரண்ட் பில்லு கெட்டாம கிடக்க. இது தேவையா? அதனால இங்க வச்சு தின்னுட்டு போயிரு. ஐடியா எப்படி? ஆமா நீலமண்ட நீலாம்பரி, இதுதான் நல்ல ஐடியா. பேசாம இங்க வச்சு தின்று. நாங்களும் இங்க வச்சு தான் திங்க போறோம்.
எங்க பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும்னு சொன்னீங்க. ஏன்டி போன வாரம் இப்படிதான் என் வீட்டுக்காரர் பானிபூரி வச்சு சாப்பிடுவோன்னாரு. நானும் வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன்னு சொன்னேன். அந்த பக்கி பேவிலேயே ஒரு பானிபூரி கூட எனக்கு தரவே இல்லை. ரெண்டு உட்காந்து நக்கு நக்கி தின்னுடு பார்த்துக்க. அட்லீஸ்ட் அந்த பானியாவது குடிக்கலான்னு பார்த்தா அதையும் ஊற்றி குடிச்சிருதுவேன். இன்னைக்கு அதான் பார்க்கேன்டி, இங்க உட்காந்து தின்னுட்டு போயிடலாம் பார்க்கேன். ஆளாளுக்கு எடுக்கிற முடிவு நமக்கு நல்ல சாதகமா தான் இருக்கு. சரி சின்ன பொண்ணு, அப்போ நானும் இங்கே உட்காந்து சாப்பிட்றேன். எனக்கு ஒரு பிளேட்டை கொடு. ராணியக்கா நீங்க தான் ராசியான ஆளு, முதல்ல இந்த பிளேட் வாங்கி சாப்பிடுங்கக்கா. அப்ப நாங்கெல்லாம் என்ன ராசி ஏட்டவங்களா? இப்படி சொன்னா எப்படிடி? ராணியக்கா சைஸை பார்த்து தெரிய வேண்டாம், சாப்பிடுறதுக்கு அவங்க ரொம்ப ராசியானவங்க. ஓ ஓ ஓ, நீ அப்படி சொல்றியா? அப்ப சரி குடு குடு, நல்லா குடு. என்ன பார்த்தா உங்களுக்கு திண்டி பண்ற மாதிரி அடி தெரியுது. ஏக்கா சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்கக்கா. ராசிதான் கை ராசிதான், ஓ முகமே ராசிதான். ராணியக்கா கொஞ்சோண்டி தாங்களேன், கடிச்சிட்டு தரேன். ஓசிலே மங்களம் மடலாம் நினைக்கிறியா? நீ காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுடி. சின்ன பொண்ணு வாயில எச்சி உருதுல சீக்கிரம் தான். ஏன்டி சின்ன பொண்ணு வந்து எனக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க நீ? இப்படி குறைச்சிக்கிட்டா எப்படி நீளமட்ட நீளம்? இதை சாப்பிடு நீ ஃபர்ஸ்ட். ஞம் ஞம் ஞம், சூப்பரா இருக்குடி, சூப்பரா இருக்கு. எப்படா ஒரு வழியா அவளுக்கு கெட்டு போன சிக்கன் கண்டே பிடிக்கல. இனி எங்கேயாவது கோழி செத்து கிடந்தா தூக்கிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எதை சேல் பண்ணலாம் அப்படிங்கறத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை போட்டுடலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஷிஃபானா, சத்யவாணி, லோகிதா, லதா, ராஜ்குமார், ரஞ்சிதா, அன்னூர், செரு, கவினேஷ், மீனா, உமாதேவி, ராதா, ஆயுஷ், முகமது சலீம், ராதிகா, ஓவிய பிரசாத், மோனிஷாவா, நவீன், தேவநாதன், பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா சர்மா, சேர்மன் ராஜா, சோபனா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இல்லனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல நேம் இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை. எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க.